வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. சொன்னபடி நடக்கணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. சிவகாசி தலைவன் தலைவி. கால் ஒன்று வரலாம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்கப்பா. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு. யாருவே இவனுக்கு மூத்தவன் எங்க இருக்கான்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பிரதிபலிப்பின் காரணத்தினால் நீ பெத்த ஒரு மகன் உன்னுடைய சொல்லை மீறி நடந்து மனக்குழப்பங்களை உருவாக்கி ஒழுங்கினமான மனநிலைகளை பெற்றுவிட்டான். கால் ஒன்று வரலாம். அந்த மகனுடைய மனதின் செயல்பாட்டால் சட்டப்படி சில இடைஞ்சல்கள் பெறக்கூடிய நிலைமையும் இருக்குது. நல்வாழ்க்கை அமையுமா என்ற சந்தேகமும் உங்களுக்கு இருக்குது. கல்வி முழுமை பெறாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு மனக்கலக்கமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால் அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி கொடுன்னு கேட்க வந்திருக்கிய. கால் விட்டு வரலாம். வர்றான். இந்தா அவனுடைய மனதை மாற்றி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன், நீதியோடு வாழ வைக்கிறேன், அடைக்கித்தாரேன். இந்த அப்படி மகளே செல்வாக்கா இருப்பான், உயர்த்தி இருக்கேன். நல்லா இருக்குப்பா, புண்ணியமாக இருடா. சரி இந்தா தீர்த்துட்டேன்டா. பணம் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அதே சிவகாசி எல்லை தான் பெற்ற பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? நெஞ்சமே உனக்காக வாழ்கிறேன் நெட்டி. யாரம்மா? எப்பா உங்களுக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? நான் சுகமில்லாத பிள்ளைன்னு கூப்பிடும் பொழுது நீ கூப்பிட்டு வா, சரியா? இந்த பிள்ளை தானே அழுதுகிட்டே இருந்துச்சு, இப்போ அழனியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குல்ல, ஒரு கூப்பிடுறேன். பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வந்து யாருமா? வாமா வா. யார் ஐயா? யாரு? வாழ்க மகனே, வருக. விடாப்படியா ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளை இது இப்போ எப்படி இருக்கு? நல்ல பிள்ளைய ஆக்கித்தாரேன், மகிழ்ச்சியா இரு. நீ மூணு பேர் மனசும் 3 திசையில் இருக்க. என்ன ஒருநிலைப்பட்டு ஒன்று போல கும்பிடுங்க பார்ப்போம். கண்ணுக்கு நீ ஒரு கண்ணி வரலாம். உட்காரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உடல்நிலையால் கோளாறும் நரம்பியல் சம்பந்தமான பிணியும் ஏற்பட்டு மிக மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? அதே போல இப்போதைக்கு உனக்கு மனநிலைகள் சரியில்லாதது போல் கண்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நாமே உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்ற ஒரு பதட்ட நிலைகள் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்வோமா என்கிற ஒரு உந்தலும் உன் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. கால் ஒன்று வா, நீ உட்கார். இந்த நிலைமைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏதோ எங்களுடைய வீடு சொத்து சம்பந்தமான விஷயத்தில் போட்டிகள் ஏற்பட்டு மாந்திரிகம் எதுவும் செய்து நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோமா, அல்லது இயற்கையான இந்த நிலைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. செயல்முறைகளால் மாந்திரிக செய்திகள் உண்டு, அதனால் பாதிப்பு நடந்ததும் உண்டு. அதே போல் இந்த மகளுக்கு உடல்நிலையில் சில மனக்கோளாறுகளும் கர்ப்பப்பை சம்பந்தமான குழப்பமான சிந்தனையும் இவ உள்ளத்தில் இருக்கு. அதை நான் தேர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. 3 பேர் ஒன்று போல கால் வந்துட்டு வரலாம். வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. வாழ்ந்துக்கிட்டே இருந்து வேதனைப்படுறதை விட உலகத்தை விட்டு பெருது நல்லதுன்னு மனிதன் நினைப்பானா. அவையார் சொல்லுதா, வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. அதனால் இந்த உடல்நிலைகளையும் சரியாக்கி தந்துடுறேன், இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாக்கி தந்துடுறேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். எதிர்பாராமல் கூப்பிட்டு ஒரு பொருளை தரமே, அன்னைக்கே சரியாயிடுவான். இந்தா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். இந்தா மகளே செம்மையா இந்த கனியை கொண்டு போய் வித்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன பார்க்கவா. நல்லாரு. அதே சிவகாசி எல்லை சொத்து சொந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்னம்மா சொத்து? கால் வந்துட்டு வா. ஏய் வாயாடி வச்சு வாட்ட பண்ணி இன்னொரு தடவை கால் வந்துட்டோமா. உன் பூர்வீக சொத்துக்கு நான் போய் பார்த்தேன். கருவேல முள்ளு செடியும் காட்டிடை தோன்றிய நெட்ட மரங்களும் பழைய காலத்து கல் கட்டும் கிடக்குதம்மா இருக்குல்ல. அதில் என்ன போல கருப்பசாமி கும்பிட்ட பெட்டிகளும் இருந்ததம்மா. அதை பேணாமல் பேச்சு எடுத்து தூர போட்டுட்டாங்க. உன் குடும்பமே பால மோதி நிற்கிதம்மா. காலில் ஊற்றுவா. உன்னுடைய குடும்பம் இப்பொழுது 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த சொத்துக்களுடைய மூல பத்திரங்களை தேடி எடுக்கிறதுக்கு இப்பொழுது தெளிவான நாதிகள் இல்லை. இன்னொருத்தர் அந்த இடத்துல தனக்கு உரிமை என்று காலை நட்டி கொண்டு இப்பொழுது சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு உங்களை விரட்டதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சரியா? அதனால் அவன் போவானா, அந்த இடத்த நாங்கள் பெறுவோமா பெறமாட்டோமா, அதில் பெரிய வில்லங்க இருக்க கருப்பசாமி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கோர்ட் நாட்டுக்கு போகிறதுக்கு என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை, கருப்பசாமி தீர்த்து தான்னு கேட்குறேன். கால் வந்துட்டுவான். இந்தா அந்த சொத்தை நான் முடிச்சு தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, எல்லாம் வெற்றியாயிரும். சந்தோஷமா இரு. பக்கத்தில் ஓட்டப்பள்ளி நல்லா இரு. கருப்பசாமிக்கு அதே சிவகாசி எல்லை. அப்படியா? ஒரு வீட்டை விற்கணும்ப்பா. எந்த வீட்டைப்பா விற்கணும்? இடம் விற்கணும்னு கேட்டு வந்தது யார்? விற்கணுமா? கால் வந்துட்டு வரலாம். உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க, என்னென்னு கேட்குறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன்.
எந்த சொத்தை பெரிதாக நினைத்திருக்கிறாயோ அந்த சொத்து டாக்குமெண்ட்டில் சில வில்லங்கமும் பிரச்சனையும் காட்டிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தீர்த்து ஜெயிச்சிடணும். அதுவரை கருப்பசாமி உன் காலை பிடிச்சதை விட மாட்டோம்னு என்னை பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு அதுதான் பிடிவாதம். என்ன வாதம்? பிடிவாதம். இந்தாப்பா எப்படியாவது அந்த வில்லங்கத்தை தீர்த்து தரேன். அதுக்கு வேண்டிய வெற்றியை நான் தந்துட்டேன். முயற்சியை செய், கூட வாரேன். நல்லா இருக்கு. பணம் நான் தந்திருக்கேன். அப்படியா? நான் வாரேன், கூட வெற்றி அளிக்கலாம். சந்தோஷமாக இருக்கு. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? மாயாபுரம். மாயாபுரம் அங்கே போயிருங்க. நீங்கள் இருந்த இடத்துக்கே போயிருங்க. 11 12 சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் எல்லாரும் முன்னாடி வாங்க. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. இது யார் இந்த பொண்ணு? உங்கள் மகளா? மருமகன் வீட்டுக்காரங்க இருக்காரு. வேறு யாரெல்லாம் சிதம்பரத்தில் வந்துருக்கான்? சொத்து சம்மந்தமான பிரச்சனை யாருக்கு இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். சிதம்பரமா? பொய் சொல்லுதீங்க. சிதம்பரம் பக்கம். அங்கே உட்காந்துருந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துமா? அலப்பா இது ஒரே சிந்தனைக்கு கொண்டு வா. கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சொத்து சொந்தமாக மந்திர தந்திர செய்வனைகள்லாம் வச்சு குழப்பம் அடைந்து உன் உடம்பே இப்போ கெட்டு போயிருக்குங்கிறது உன்னுடைய முடிவு. உண்மையா? அது உண்மையா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தணும்னா அது உண்மைதான். அதில் போய் பொய் வைக்கல என்ன இருக்குது? அதனால் அந்த தீய சக்திகளை நீக்கி உன் சொத்தமும் உனக்கு வாங்கித்தாரேன். ஒருத்தன் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் தவறான நோக்கத்தில் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி நீதியாக பங்கு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வர முடியுமா? ஒரு ரூபாய் விட்டு வா. வர்றான். என்னடா? அதனால் அந்த சொத்தை மீட்டியும் தாரேன், உன் உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். உன் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? இந்தா நல்ல மனதை பெறுவாய், உயர்வாய். இருக்கலாம். அந்த தீயவைகள் மாறி போச்சு. தைரியமாக இருக்கு. போ, ஒரு ஆபத்தும் வராது. கர்மசாமி, ஆமாம். அப்படியா? அதே சிதம்பரம் எல்லை. ஆமாம். அப்படியா? மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாமா, நீ மகனை பற்றி கேட்க வந்திருக்கியாமா? என்ன மகனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? என்ன செய்யணும் உன் மகனுக்கு? அழாம சொல்லுமா. நீ அழுதா எனக்கு காது கேட்காது. நான் சொல்கிறதும் உனக்கு கேட்காது. கால் வந்துட்டு வா. படப்படா படப்படான்னு அப்பளம் கணக்கு புரியுதே. நல்ல விடலை. இன்னும் அவசரம் இருக்கு உங்ககிட்ட. நின்று அங்கே போய் நின்று 5 நிமிஷம். நல்ல நின்றுக்கா. இப்போ காலையில் இருந்து கும்பிட பார்ப்போம். இப்போ உட்காரு. தெளிவாக இருப்பேன். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக உன் மகன் ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து போய் அவனுடைய சர்டிஃபிகேட்லேருந்து லைசன்ஸ் வேற சில குழப்பத்தை பண்ணி இன்றைக்கி அவன் கையில் இல்லாமல் நாயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. அதனால் அவன் வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லாமல் அவனுக்கு வேலை விஷயமும் தெளிவாக்கி கொடுக்கணும். ஒரு விசாரணை ஒன்று அவன் மேலே இருக்குது, போலீஸ் விசாரணை. அந்த விசாரணையில் அவனுக்கு வெற்றியாக்கி
அவனை நிரபராதினு ஆக்கி தந்தா போதுமில்ல, காலில் விட்டுருவான். உடனே இதெல்லாம் சாமிக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது, அதுதான் சாமி. புரியுதா? கருப்பசாமிக்கு நீயும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்ட மாதாவி. என்னம்மா நல்ல பிள்ளை இல்லை, செவுட்டில் 2 இழுப்பு போய் உள்ளிய கடனை தீர்த்து தரேன், உடனே இருந்து காக்கிறேன், ஓடிப்பா. கருப்பசாமிக்கு. அதே சிதம்பரம் கணவன் மனைவி வாழ்க்கையில் மனவேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாமா வா 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 வா. வாமா ஏம்மா வா, ரொம்ப உட்காந்து இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மகளே? மனக்கலக்கத்தை தூர விடு. எங்கே இருக்கா வீட்டுக்காரரு? கண்ணை மூடு, மனதை அடக்கு, உணர்வுகளை ஒழுங்குபடுத்து. அவனுடைய செயலான குடும்பத்துக்குள்ள நிறைய கடனும் நஷ்டமும் வந்துருச்சு. உறவினர்களுக்குள் பகையும் ஊர் வழக்கும் வந்து கேவலப்பட்டு விட்டீர்களே. காலொன்றுவா. ஊரோடு சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் வரிகளில் கூட உங்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்களே. உன் புருத்த வில்லங்கம் பேசுவான் முட்டாப்பே. சரணா கால் வந்துட்டுவான். இந்தா அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி தாரேன். உழைப்பை உருவாக்கி உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்லா. வேற என்ன வேணும்? இந்தா வெற்றியாக்கி தாரேன். சேவாக்காரு நல்லா பெற்றுக்கொள். ஆம்பளை பிள்ளைய போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை. சிதம்பரம் திருவண்ணாமலை. அடிக்கிற கைதான் அணைக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் வாழி. திருவண்ணாமலை குடிகாரம் கொண்டாட்டி யாருமா? காலம் சொல்லலாம். அடிக்கிற கைதான் அணைக்கும். கோயிலுக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க பக்தர்கள். பக் பக் பக். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனதுக்கு உகந்த கணவனாக முதல்ல இருந்தார். ஆனால் இப்போ அவன் இஷ்டத்துக்கு தண்ணி அடிச்சதுக்கான உன்னையும் அடிக்கிறான், தாடியை கூட அக்கிறான், குழப்பத்தெல்லாம் உருவாக்கி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அப்படியா? சரி, மணி 3:30க்கு மேலே என்னைய வந்து பாரு. ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு தெளிவுபடுத்தி வாழ வச்சு தாரேன். தனியை பார்த்து கேட்டுக்கோ. நல்லா இரு மகளே. இந்தா பணம் தாரேன், புண்ணியமாக இரு, வாழ்க. கருப்பசாமி. ஆமாம், அதே திருவண்ணாமலை தான் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கை மனவேதனைக்குரியதாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தமடைந்து வந்தவர்கள். எங்கே இருக்கு பிள்ளை? எந்த ஊரில் இருக்கா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வேணுமா? உன் மனசு அங்கே போகலம்மா, சாமிகிட்ட போகல. உன் மனசு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறப்படியும் படவு வேண்டாம். இந்த பாட்டு கேட்டிருக்கியா? சல்லையா சுவடி தூக்கி சங்கடப்படவு வேண்டாம் என்னது. அந்த காலத்து தொடக்கப்பள்ளியில் எள்ளன் எள்ளி அப்படின்னு ஒரு பள்ளு பாடல் உண்டு. பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சல்லையாம் சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம்.
பள்ளிக்கு போக வேண்டாம், பல பேரை பார்க்கவும் வேண்டாம், எள்ளி நகையாடி இருந்த இடம் போதும் என்றான். படிப்பு அவ்வளோ பெரிய சுமை. இப்போ உன் பிள்ளையுடைய மனத்தை போய் பார்த்தேன், கல்வியில் நாட்டமில்லை, நட்பு கூடா நட்பிலே நாட்டம். அதனால் மன இழக்கமும் மானக்குறைவும் ஏற்பட்டு விடுமோங்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்தாய். கால் ஒன்று வா. பிள்ளைய மனதை பக்குவப்படுத்தி படிக்க வைக்கணும் இல்லையோ, வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தா போதும்னு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். உன் எண்ணம் நிறைவேறுவது கொஞ்சம் கஷ்டம் மகளே. படித்து தான் ஆகணும். முக்கியா கால் ஒன்று வா. அவள் படிக்கும் கூட நீயும் நல்லா படிச்சிருவே. அவளால் கண்ணை முடிக்கா, நல்ல எண்ணெயை நினைத்து நல்ல உட்கார பார்ப்போம். கண்களை முடிக்கொள். அப்பா இந்தா உன் சொல்லை மீறாமல் படித்து வருவாள். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. பழக்கத்தை மாற்றி தரேன். பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். தைரியமாக இரு மகளே, ஒரு கஷ்டம் இல்லை. இந்த அப்படி அவனை அடக்கியாச்சு. இப்போது சந்தோஷமாக இருக்கட்டும். மனதை தைரியப்படுத்திக்கா, எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். அதே திருவண்ணாமலையில் தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கி அதுக்கு ஃபைனான்ஸ்லாம் சரியாக அடைக்காமல் பல பிரச்சனை வந்துருச்சு. முன்னால் வந்துருதுல. இப்போ இந்த வண்டியை வச்சு வாழ்க்கையை நல்லா ஓட்டணும், அதில் எந்த நஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? இந்த கடனை தீர்த்து தரேன், வண்டி என் பேரில் எடுத்து ஓட்டிக்கான். உங்களுக்கு நிரந்தர தொழில் அதுதான். புரியுதா? கால் வந்துட்டுவாங்க. அவனை எப்படி விரட்டுறதுன்னு ஒரு கண் பார்க்க. கொஞ்சம் கண்ணை மூடி, கொஞ்சம் காலில் விடு. நல்ல 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 வரலாம் வரலாம். அந்த இடம் சொந்தமாக ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணுறவனை நீக்கி உங்களுக்கு உரிமைப்படுத்தி தந்தால் போதுமா? அதுக்கு எது வழியோ அதைத்தானே செஞ்சு தர முடியும். இந்தா அந்த கடனை தீர்த்து தாரேன், இடைஞ்சல்லாமலும் ஆக்கித்தாரேன். இப்படி இந்தாடா என் பேரை போட்டு வண்டி எடுத்துக்கலாம், வகுத்து தாரேன். 6 மாதம் டைம் இருக்குது, ஜெயிச்சுக்கலாம். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவாம்மா. அவள் படித்து ஒரு பேராசிரியை ஆகுவாள். நல்லாயிரு, ஆனந்தமாயிரு, வாழ்க வாழ்க. கரண்டு வீடுதாப்பா கர்பசாமி? ஆமாம். அப்படியா? போடி. வேற யாரையும் சொல்லணும்னு நினைக்காங்க, அந்த ஊர் பேர் போடி. என்ன நான் சொல்கிறேன்? இப்பவுமே அலவானம்மா? சரி சொல்லிடுவோமா? வேலைக்கிழமை தோசை. தலைவன் தலைவி, கணவன் மனைவி வந்திருக்காங்களாம்ல. என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே. இன்னொரு தூரம் காலம் சொல்லலாம். அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இன்பம் காணுதே, பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்,
மகனை மனம் திருத்தி தெளிவான நிலைகளில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அவனுடைய மனம் இனி அலைப்பாயுமா, அப்படி இது தவறு நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேக குழப்பம் இன்னும் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி அவனே போகக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவன் உள்ளத்தில் தோன்றிடுது. அது உண்மை, புரியுதா? ஆனால் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இப்போ அவனுடைய வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனைகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த தொழில் பார்த்தாலும் உருப்பட முடியலை, முன்னேற முடியலை. அதுக்கு என்ன நடந்திருக்கு, இது உண்மையிலேயே இயற்கையாக நடக்கா, வேறு எதுவும் செய்வன இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் மனத்தில் இருக்குது. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வரலாம். உன் பேர் வேறுமா? சரி, இந்தா கடன்களை தீர்த்து தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்கேன். நல்லா செய்வன இல்லை, மாதிரியாச்சு, நல்லா ஓடியா. அதே போடி கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தள் வண்ண மையிட்டு கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாளிவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இன்னொரு தரம். நல்ல மாதவி வரலாம். பிள்ளையினுடைய மனதை பார்த்தேன், அடிக்கடி தூது போய்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன நிகழலாம், இவங்களை டிமிக்கு கொடுக்கறது எப்படி, அப்பனையும் ஆத்தாளையும் பெருசாக நினைக்கக்கூடாது, என்ன செய்யலாம்ங்கிற ஒரு தூது போய்கிட்டே இருக்கு. அது அடுத்தவங்க மூலமாக இருக்கான்னு பார்த்தேன், அவா மூலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதான் தூது விடுத்தாள்னு பாட்டு பாடி காட்டினேன். அந்த மன அலைகளை மாற்றி தெளிவான நிலைகளில் உங்களுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தந்தால் போதுங்களா, கால் வந்துட்டுவாங்க. டீ இருக்கா? எல்லாருக்கும் டீ கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு டீ அடிங்க. அதனால் பக்கத்தில் வரலாம். தலைக்கு மூத்த ஆம்பளை பையனையோ பொம்பளை பிள்ளையோ கை நீட்டக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. உண்மை இல்லையாடா? நான் சொல்கிற அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கலாம். அதனால் கை நீட்டக்கூடாது. மனதை பிடித்து கொண்டு வந்து வாங்க பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. இந்தா கட்டுப்பட வச்சாச்சு, உள்ளத்தை அடக்கி தாரேன், உன் பக்கத்தில் திருப்பி வெற்றியாக்கி தாரேன். பக்கத்தில் வாப்பா. இந்தா கருப்பசாமிக்கு வெற்றி அடைவாய். போயிட்டாங்க. மதியம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போகக்கூடாது. ஆமாம், திடீர்னு 30 இன்னும் பிறகு கேட்குறேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி இன்னொரு ஆள் இருக்கா? சரி, காட்டு பார்ப்போம். கருப்பசாமி கடன்களால் மனவேதனை அடைந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். என்ன கடன்? நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. 3 விதமான கேள்விகளை மனதில் வைத்து கொண்டு வந்தீர். 1, கடன்கள். வயது காலத்தில் தனக்கு சரியாக பிள்ளைகளுடைய உதவி இல்லாமல் போய்விட்டது என்ற வேதனை. இருக்க இடத்தை வச்சிருப்போமா வித்துருவோமாங்கிற ஒரு மனக்குழப்பம். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். கண்கள் காணும் கனவினிலே கடன்களை தீர்த்து தாரேன். இடத்தை விற்கிறதுக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றியாக நடக்காது. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், கவலையே பட வேண்டாம். அடுத்தவனால நெருக்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். போதுங்களா? இந்தா ஜெயித்துக்கா, நல்லாரு, புண்ணியமாக இருந்துக்கலாம். சாப்பிட்டு போகணுப்பா, சாப்பிடாம போயிடக்கூடாப்பா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு
கருப்பசாமிக்கு பொண்ணு விளையிற பூமியட விவசாயத்து எட மணப்பாறை மாடு பூட்டி மாயபுரம் ஏறு பூட்டி மணப்பாறை வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இன்னும் ஆள் இருக்க. பொதிய ஏத்தி போகையில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு. சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்த புருஷன் பொண்டாட்டி கால் சொல்லலாம். புருஷங்கிறது நம்ம சமஸ்கிருதம், என்ன பொண்டாட்டிங்கிறது தமிழ், உண்மையா இல்லையா? அப்போ புருஷ முன்னாடிக்கு உண்மையிலே தமிழ் என்னது? கணவன் மனைவி. அது என்ன கணவன்னா என்னையா அர்த்தம்? கணம் என்றால் மூச்சின்னு அர்த்தம். மனைவியுடைய மூச்சை ஆட்சி செய்பவன். மனைவினா அர்த்தம் புருஷ மனதுக்குள்ளே குடியிருப்பவள், மனதுக்குள்ளே. அதான் மனைவி கணவன். உலகத்தில் இல்லாத பொருளை போய் சொல்லிட்டான். இன்னொருத்தர கால் சொல்லலாம். வந்தாள் மகாலட்சுமியே. உன் பேர் என்ன பேருமா? கால் வந்துட்டு வா. உன் வீட்டினில் என்றும் அவள் ஆட்சியே. இவ சொல்லதான் நீ கேட்ப, கொஞ்சம் கூட மாற மாட்டேன். உண்மையா இல்லையா வாயாடி? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உன்னுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த வில்லங்கத்தை தீர்த்து உனக்கு கையெழுத்து போட்டு உன் பங்கை ஒதுக்கி தந்தா போதுமா? எனக்கு அதை பற்றி எனக்கு என்ன கவலை. உன் பங்கு உனக்கு வேணும். அதில் ஒரு ஆள் சம்மதிக்கும் 2 ஆள் வில்லங்கம் பண்ணும். புரியுதா? அந்த 2 பேருடைய மனதையும் நீதியான வழியில் கொண்டு வந்து வெற்றியாக்கி தரேன். 1, உன் பிள்ளைய பற்றி மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை மீறி காலை தூக்கி வச்சு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி போகாமல் காப்பாற்றினா போதுமா? போதுமா? மரமுவா நீ பார்க்க நம்ம பார்ப்போமா? வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு போக வைக்க, அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா நல்லா இருப்பான்டா. தப்பாக நினைக்காதீங்க. அதுதான் இந்த பிறவியில் அவனுக்கு விதி. அது முருகப்பெருமான் ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்காங்க. அவனை வெளிநாட்டுக்கு போக வைப்போம், ஜெயிக்க வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. யாருமே தெரியாது, எல்லாம் கருப்பசாமியுடைய பிள்ளைகள். அவனுடைய மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்சப்ப முரண்டு பிடிச்சி தலைதான். உங்கள் முகத்தையே பார்க்க மாட்டான். வருவான் அந்த வெளியில் மட்டும் உங்களை ஈன்னு இடிச்சுக்கிட்டு சுற்றி வருவான். இதுதான் நடப்பு. ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா பேசாமல் கிடக்கு கழுத. கொண்டு வந்தா போதுங்களா? இந்தா நல்லாரு, புண்ணியமாக இருந்துக்கோ, அந்த சொத்தவும் வாங்கித்தாரேன், ஜெயிச்சுக்கா வா. ஒரு சேலையை காணாமல் போச்சு, அதை பற்றி கேட்கவே இல்லையே நீ. காணாமல் போச்சுலா, அதை போய் எங்கேயாவது போய் கேட்டியா? அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? எறும் மாறுபாடு வச்சுருப்பாங்கங்கிறத பற்றி மண்டையில் ஓடிச்சுல, அதையே என்கிட்ட கேட்கல. கால் வந்துட்டான். கர்மசாமிக்கு வா. மெல்ல விழுந்துருச்சு வாரியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பாற்றி தரேன். தைரியமாக இருங்க. சிவாய நம என்று சிந்தித்திருங்கள். அபாயம் இல்லை, உபாயம் என்னால் உண்டு, உயர்ந்திருங்கள், வாழ்க. அதே மணப்பாறை சுவாமியே. ஐயப்பசாமிக்கு கோயில் கட்டணும்னு நினச்சது யாருடா? நீங்கள் 2 பேருமே வா, கால் வந்துட்டு வாங்க. யாருடா நீ? இது என்னப்பா, என்னமில்லாமல் வச்சுருக்கேன், என்னது யாது? இடத்த முடிச்சாச்சா? ஆ
போட்டாச்சா? 10 லட்சம் கிடைச்சதுங்களா? யார்? 1,50 கோடி ரூபா ப்ராஜெக்டில் அது. அடுத்து உனக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கோயிலை கட்டி தந்துடும். கும்பாபிஷத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் வரேன். சரிண்ணா? உங்கள் இடத்தையும் கேட்குறாங்க, வச்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். அதை பாருப்ப வாங்கி தரேன். ஒரு சொற்ப அட்வான்ஸை கொடுத்துட்டு பத்திரத்தை முடிச்சு தரேன். 1.5 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் போட்டு 1.5 வருஷம் அந்த கடனை அடைச்சி தரேன். இந்தா வாங்கிக்கா. பெரிய கிரவுண்டாக போய் விட்டுருவோம். பல பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்கடா. அந்த புண்ணியம் உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டுடா. சுவாமியே இந்தா. கேட்கும் இடமெல்லாம் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். வாழ்க 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 வாழ்க. தஞ்சாவூர் தஞ்சாவூர் சீமையில அழகப்பாரடி தானே தானே கருப்பசாமி, என் உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளை முழுமைப்படுத்தி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவன். பாண்டி நாட்டு நல்ல பாட்டுண்ணே. என்ன அவசரமாக கும்பிடுறீங்களே, நல்ல கும்பிடுங்கண்ணே. உட்காரலாம். முதல்ல என்னை தேடி வரும்பொழுது உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியாது, உண்மையா இல்லையா? ஆனால் இப்போ எந்திரிச்சு உட்காரவும் செய்யலாம், நடக்கவும் செய்யலாம், படுத்து உருளவும் செய்யலாம். அப்படி செஞ்சு தந்தது யார்? கருப்பசாமி. இப்போ மெல்ல மெல்ல இன்னும் அந்த தீய சக்திகளை நீக்கி உன்னை முழுமைப்படுத்தி நல்லாக்கி தந்தால் போதும்லாம். இதுக்கிடையில் உன்னுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்க, அவைகளெல்லாம் மீட்டி செல்வத்தை தந்து வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா கண்ணை முடிக்க இப்போ வர வைக்கிறேன் பாரு. கருப்பசாமிக்கு இந்தாப்பா. இன்று இரவே அந்த தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கேட்குற வரத்தை கொடுக்கும், அறிகுறி காட்டும். இந்த சர்வ ஆரோக்கியமும் ஆயுளும் பெற்றிருப்பாய். வாழ்க. நான் சொல்கிறது சோழ நாட்டு தமிழ். சங்க இலக்கியத்தில் முத கணவன் மனைவிக்கு தலைவன் தலைவனுக்கு கொண்டு வந்ததே சோழ சாம்ராஜ்யத்தின் இலக்கிய வரலாற்று கட்டுரையில் தான் எழுதினார்கள். கால்வன் சொல்லலாம். எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு தெரியுமே. யார் இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கிற வீடு சம்மந்தமாக கொஞ்சம் மனக்குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையா? என்னப்பா? அதே போல் அப்படி விசிறி வீச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி ஒரு சாமி வருது. அது யாருப்பா? அது வீரனார்னு ஒரு சாமி வரார. எங்கே இருக்காரு? ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்காரு. கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வரலாம். இப்போ பணங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம் அயராத துயர நிலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கு. சொந்த ஊரில் இருக்கவா வேண்டாமா, வேறு வெளியூருக்கு எங்கேயும் போய் பிழைக்க போகலாமாங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் முயற்சி பண்ணி வெற்றி அடையாத குழப்பம் நடக்கும். புரியுதா? வேறு என்ன வேணும் உனக்கு? இந்த மாதத்தில் ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தாரேன். ஆனால் தை மாதத்துக்குள்ளே நிர்ணயம் பண்ணணும். தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னா 1 வருஷம் ஓடி போயிடும். ஏன்னா வயசும் அப்படி தான், நட்சத்திரமும் அப்படி தான். முடிச்சு தந்தால் போதுங்களா? பொண்ணு கொஞ்சம் கருத்த பொண்ணாக இருப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கண்ணு எமை லைட்டாக சுருங்கி இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் கண்ணில் ஒரு குறையும் கிடையாது. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய அடையாளம்! இந்தா
தை மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன். மணக்கோல பத்திரிகை எனக்கு அழைப்புதலாக கொண்டு வந்து சேரு, கடனை தீரு, செல்வாக்கா இரு. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். நல்லா இரு, ஆனந்தமாயிரு, சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடக்கூடாது. கருப்பசாமி கும்பகோணம் யார் இருக்கா? கும்பகோணம் கும்பகோணம் பைத்தில் கும்பகோணம் வராங்களா? வாங்கக்கா வாங்க. அன்பால் தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். யாரு? அம்புலியின் மீது நான் அடி பெறுவோரங்கம். அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். ஏ தங்கம் வா, சிங்கம் வாடா, உட்கார். அப் 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 அப். அப்படியா? கேட்கணுமா? அவங்க கேட்கணுமா? என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுதே. கண்ணை முடிக்கா? கண்ணை முடிக்க அக்கா. நான் போய் பார்க்கட்டும் அவனை. உனக்கு அண்ணன் நடாவன் மாமாவா? நீ இவ மகா பிள்ளை பேரை அப்படி தானடா? கால் வந்துட்டு வரலாம். உடல் நான் அதில் உரம் நீ என்ன உறவு கொண்டோம் இனிமையாய். என்ன சொல்கிறான்? எங்கே போகிறிய? உட்காருங்க. மகளே, உன் பையனை போய் பார்த்தேன். அவனுக்கு உள் மனநிலைகள் சரியில்லாத, மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி ஒரு மனக்குழப்பமும் சூழ்நிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம யூரின் அதிகம் வரும், உள்ளங்கைகள் அதிகமாக வேர்க்கும், பிடரி உளைச்சல் தோன்றும், இரவில் தூங்காமல் எழுந்து உட்கார்ந்திருப்பான். தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணங்களும் வேதனைகளும் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இது செய்வனையால் வந்திருக்கிறதா, இயற்கையாக இருக்கிறதா, மாற்ற முடியுமா, வேறு யாராலும் தூண்டப்பட்டிருக்கா என்பது ஒரு கேள்வி. அதில் ஒரு பொம்பளை இடம்பெற்றிருக்கிறார் என்பது முக்கியமாகும். அவளுடைய மன அலைகளும் இவனுக்கு குழப்பமும் நடந்து விட்டன. மத்திருந்தால் போதுமல்லவா? கால் விட்டுவான். என்னண்ணே? வா மகளே, ஓடியா ஓடியா ஓடியா. பௌர்ணமிக்கு கூப்பிட அவன் வருவான். பௌர்ணமிக்கு கூப்பிடு, நான் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு குணமாக்குவேன், தெளிவாக்குவேன். நல்லாரு, ஆனந்தமாக இரு.